பயில்வான் ரங்கநாதன் சொன்ன மாதிரி ஆள்கிற அரசாங்கத்துக்கும் இது இழிவான செயல், இங்க இருக்கிற சங்கங்களுக்கும் இழிவான செயல். எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்தினுடைய உரிமையை காப்பாத்துறோம், இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்துறோம்னு நாங்கெல்லாம் தமிழர்கள்னு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நிக்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர் உள்ளிட்ட திரையரங்குகள்ல படம் ஓடலன்னா நீங்க எல்லாம் ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல 26ல வராதீங்க. நின்னு ஒரே ஒரு முறை காரி துப்பிக்கிங்க. ஏன்னா இனத்தினுடைய உரிமையை பேசி, இனத்தினுடைய மாண்பை பேசி இந்த தமிழ் மண்ணில் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நாளைக்கு ஓட்டு ஃபீல் ஆகுதுன்னா இதெல்லாம் சொல்லுங்க. அதாவது பிரபாகரன் இங்க கொடுத்த காசை வாங்கலங்கிற கோபம் இன்னும் மனசுல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியாம நாங்கெல்லாம் ஐநாசம் வரைக்கும் போய் இன்னும் பேசிட்டு இல்ல. அதாவது இங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த நேரத்துல சொல்லாமன்றது இல்லை. எனக்கெல்லாம் இருந்த வேகத்துக்கு நான்லாம் எத்தனையோ வழக்குகளை சுமந்து நேருக்கு நேராக நின்று ஆயுதம் இல்லாத இந்த மண்ணில் நின்று போராடினத்துக்கு நேர்மையோட இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் என் பின்னாடி வந்திருந்துன்னு வச்சிங்களேன், நான் வெளிப்படையா சொல்றேன், கோட்டையவே இழுத்து பூட்டியிருப்பேன். நாளைக்கு இது நடக்காதுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களை ஆள்பவர்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான், எங்க உரிமையை, எங்களுடைய உணர்வை, எங்களுடைய மாண்பை காப்பாற்றுறது தான். அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு அரசாங்கம், அதுக்கு தான் சங்கங்கள். இதெல்லாம் இல்லாத இருக்கீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன், காரி துப்பிங்க. இல்லாட்டினா ஓட்டு கேட்க வருவீங்கல்ல, மானமுள்ள தமிழனா இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளர் இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவன் மூஞ்சிலே காரி துப்புங்க. கௌதம்ண்ணே, நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர்ல ரிலீஸ் ஆனா என்ன பண்ண போறீங்க? வரீங்களா? நான் ரெடி. நான் வரேன். கூட வரீங்களா? நான் வரேன். சரி, எத்தனை பேர் வரீங்க இங்க இருக்கிறவங்க? சுரேஷ் சார், இது சொல்லுங்க. நீங்க மீடியான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுங்க சார். நாங்க என்ன செய்யலாம்? ஏன்னா தயாரிப்பாளர் இயக்குனர் இல்ல தெரியாத சார். சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே சொல்லிருக்காங்க. இங்க இல்ல, தமிழ்நாட்டுல தான் சார். அது ஒரு இதுவே ஆர்டர் போட்டுருக்காங்க. நான் எங்க அதெல்லாம் கேக்குறீங்க பண்ணீங்க. நம்ம காசு உங்களுக்கு போட்டுருக்காங்க. இந்த பிவிஆர்ல வந்து 50% எல்லா படத்தையும் 50% நம்ம தமிழ் தலைமுறைலாம் பாத்தீங்கன்னா 60-18 போடுவாங்க. நீங்க பிவிஆர் மட்டும் 50%. உனக்கு என்ன இங்க தான் பிசினஸ் பண்ற, நீ ஒரு கார்பரேட், நீ தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ற, இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தேட்டர் கொடுக்க மாட்டா, யார்கிட்ட கொடுக்க நீ? இதே இது நீ வந்து நீ கர்நாடகாவில் ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து பாரு, நீ நிப்பாட்டி பாரு கர்நாடகாவில் ஒரு படத்தை விட்டுருவியா? நீ தேட்டர் நடத்திடுவியா நீ? அப்போ எங்களுடைய பெருந்தன்மை தானே. அப்படி நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் சொல்கிறீங்க இனத்தை இது பேசுகிறாங்க. அது ஏன் என் மண்ணில் எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற எங்கேயே போய் பண்ணுறது? நான் பக்கத்து மாநிலத்தில் போய் பண்ண முடியுமா? வெளிநாட்டில் போய் பண்ண முடியுமா? தயாரிப்பாளர் சங்கம் லைக்கான் போன்ற நிறுவனத்தை உள்ளதானே விட்டுருக்கீங்க. அப்பயே வாய் தரக்கலையே. எந்த லைக்கான் இவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு? நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க? எந்த லைக்கான்றது வரும்போது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது இலங்கையோட இதுன்னு சொல்லிட்டு அப்பயே அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கேக்குறாங்க. இங்க வந்து ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து வெளியில வருதுன்னா அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது சார். அவங்க சொல்லி உரிமையை நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஒரு வெளியில இருந்து வர்றாங்க. நீ எனக்கு இந்த மண்ணில் நீ பிசினஸ் பண்ற, எனக்கான வாய்ப்பை கொடுன்ற. நீ வந்து நீ நினைக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்கு வந்து நீ வந்து கவர்மெண்ட் கிடையாது. நீ ரிலீஸ் பண்ணி ஓடலைன்னா தூக்கு. நான் மறுக்கலையே, நீ ஓடலைன்னா தூக்கு. உனக்கு லாபம் இல்லையா? தூக்கு, தப்பு இல்லை. தேட்டரே கொடுக்க மாட்டேன்ற என்ன அராஜகம்? பிவிஆர்ல இவங்க தான் உள்ள வந்து ஒரு கேட்டகரியே வச்சிருக்காங்க சார். அங்க டிக்கெட் வாங்கிட்டு நிறைய பேர் கூட உள்ள போக முடியல சார். சாதாரண ரோகிணி தேட்டர்ல உள்ள போனவங்க டிக்கெட் வாங்கிட்டு வெளியில கூட்டு வந்து விட்டாங்க சார். ரோகிணி யார் கேட்கணும்? இது உங்க சங்கத்தை தான் கேட்கணும். திரைப்படம் எடுக்கிறது மக்களுக்காக. ஏன்டா அவனை விட மாட்டீங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன் இவ்வளவு சங்கம் வச்சிருக்கீங்க? மக்கள் கேட்கணும், அரசாங்கம் கேட்காதா? நீங்க ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும் சார். நம்ம ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? எல்லாரும் பார்க்கணுன்றது அரசாங்கம் தெரியாதா? ஒட்டுமொத்தமா எனக்கு கோரிக்கை வைக்கிறது அரசாங்கம் தெரியாதா? சி லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? தேட்டர் லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? நாங்களா ப்ரொடியூசரை கொடுக்குறோம்? மக்களுக்கான திரையரங்கு அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அது மக்கள் எல்லா மக்களும் படம் பார்க்கணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்க ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு போகணும்ல சார். இந்த சங்கங்கள் இனிமேல், அதாவது எலெக்ஷன்லாம் விட்டுட்டு இனிமேலாம் திரும்பி வந்து மொத்தமா நிக்கலன்னு வச்சுக்கோங்களா, இன்னைக்கு சுரேஷ் காமாத்திக்கு வர நிலைமை நாளைக்கு அவனுக்கு வர ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்ட் நாசமா போயிடும். அழிஞ்சு போயிடும். நான் இப்போ அழிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான இப்போ தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை என்னால பேசுறீங்க. என் பிரச்சனை வரும்போதே நான் பேச முடியும். அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துருக்கு, அவங்க பேசாம இருக்கலாம். என் பிரச்சனை வரும்போது நான் பேசுறேன். நானே இருந்தா நீ எனக்கு திரும்ப தேட்டர் கூடலாம் நான் கேட்கல. நான் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போறேன் முடிவு பண்ணேன். பிவிஆர் உங்களுக்கு திரையரங்கம் கொடுக்கலன்னா நீங்க அவங்க மேல வழக்கு தொடக்கலாமே. எங்களுக்கு திரையரங்கம் நாங்க தர முடியாது. ஈவினிங்ல தெரிஞ்சது சார். இனிமே தான் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணி இப்படி கலந்து போயிட மாட்டோம்ல. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சும்மா போறது இல்லை. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பண்ண பெரிய இயக்கத்தை
அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் சும்மா விட போறதில்ல. கோயம்புத்தூர் அசோசியேஷன் உனக்கு பணம் கொடுக்கணும்னா நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் என்ன திடீர்னு பண்ணி காலைல அனௌன்ஸ் பண்ணி மத்தியானம் ரிலீஸ் பண்றேன்? நான் புது ப்ரொடியூசரா? நீ என்கிட்ட நீ பேசி என்ன வாங்கிக்கலாம்ல. ரெகுலர் ப்ரொடியூசர் தானே. நீ எப்படி நீ படத்தை தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டுவ? நீ உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது? நீ அவ்வளோ பெரிய ஆட்களா? நீங்க மரியாதை கொடுக்கணும்னா அந்த மரியாதை, அதாவது சங்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை இவங்க காப்பாற்றலாம், அது அடுத்த லெவலுக்கு நம்ம வேற மாதிரி கொண்டு போக வேண்டியது. என்ன பண்ணுவ நீ? என்னை தொழில் பண்ண விடாம நீ தடுத்துருவியா? நீ உன்னால என்ன பண்ண முடியும்? நீ சிஎம் பார்வைக்கு இதை கொண்டு போவீங்களா? இந்த விஷயம் சிஎம் பார்வைக்கு நீங்க கொண்டு போகணும். நீங்க மீடியா அதுதான் நிற்கலாம். சிஎம் பார்வைக்கு இதெல்லாம் போய் சிஎம்கிட்ட போய் இது ஒரு பஞ்சாயத்துன்னு போய் உட்காந்து இருக்கு. எனக்கு தேட்டர் கொடுக்கலன்றது சொல்றதா? அப்போ சிஎம் பஞ்சாயத்து அவங்களுக்கு அரசியல் 1000 வேலை இருக்காங்க. நம்ம கருத்தை சொல்றோம், அது போய் சேரட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ எனக்கு தேட்டர் கிடைக்கலன்றது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ, எனக்கு தேட்டர் கிடைக்கலங்கன்னு போய் நிற்க முடியாது. நான் என் பிரச்சனையை நான் பேசுகிறேன். என் பிரச்சனைன்றதை விட இவரோட பிரச்சனை. எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் இவரோட பிரச்சனை. இவன் ஒரு இயக்குனரா 2 படம் எடுத்தவன், இந்த படம் கொண்டு போய் சேரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். நீங்கள் படம் பார்த்தீங்களா? இந்த படம் ஒரு தகுதி இல்லாத படமா? அப்புறம் அந்த படத்துக்கு அப்போ அவன் அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? புதுசாக அப்புறம் எப்படி உருவாவாங்க? நீ புது ஆளுகளுக்கு யாருமே தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா புதுசாக அப்புறம் எப்படி ஆள் வருவாங்க? தியேட்டர்காரங்களை யாரை கண்ட்ரோல் பண்றாங்க? தியேட்டர்காரங்களை யாரு கண்ட்ரோல் பண்ணா? அவங்க தியேட்டர் அசோசியேஷன் கேட்கணும். இதுக்கு முன்னாடி வரணுங்களும் எல்லாரும் வரிசை நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சின்ன படங்களுக்கு தியேட்டர் கடையில் காலில் கொடுக்குறாங்க. சாயங்காலம் சார் படத்துக்கே அப்படி வந்து அப்படிங்கும்போது இதை வந்து கவனம் சங்கத்துக்கு போய் அதை கவனம் திருப்பூர் இங்கே சொன்னால் நீங்கள் அங்கே சொல்லுங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் ஒவ்வொரு முறையும் வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிடாரு. இங்க என்னன்னா தயாரிப்பாளர் சங்கத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இவர் வந்து இப்ப சமீபத்துல கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணா, பர்டிகுலரா தேனாண்டால் முரளின்னு ஒருத்தர் வந்து அதை கேன்சல் பண்ணாரு. நான் பேரே சொல்றேன், தேனாண்டால் முரளி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாரு. எதுக்கு? அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, தியேட்டர் அசோசியேஷன் ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு கெட்டு போயிடக்கூடாது. சரி சார், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் யார் சார்? சுரேஷ் காமாட்சி நீ பாதிக்கப்பட்டார், அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. சுரேஷ் காமாட்சி உங்களுக்கு தெரியுதுனால இல்ல சார், அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தை விட்டு பாதிக்கப்பட்டவங்களா போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க? ஏன் இருக்க மாட்டேங்க சார்? இல்ல சார், இருக்கலாம் சார், ஏன் முடியாது சார்? மற்ற ஊர்ல நீங்க இருங்கன்ற பாதிக்கப்பட்டவங்க யாரு முன்னெடுக்கிறான்னு வழியவனா தானே வர்றான். தம்பி சார், நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார், என்ன மட்டும் சொல்றேன். நான் பேசுறேன், உங்களுக்கு எனக்கு தெரியும், நான் பேசுறேன். நடிகர்களுக்கு பிரச்சனை, நடிகர்கள் பிரச்சனை, நடிகர்கள் குரல் கொடுக்குறாங்க சார். உங்க சைடுல இருந்து யாருமே குரல் கொடுக்கல சார். இது என் பிரச்சனை அதாவது எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நான் பேசுறேன். எனக்கு வந்து எல்லாரும் தெரியும், திருப்பூர் சுப்பிரமணியன் தெரியும், மன்னார் தெரியும், எல்லாரும் தெரியும், நான் பேசுறேன். இப்போ தம்பி இவன் புதுசா வந்திருக்கான், இப்போ இவன் யார்கிட்ட போய் பேசுவாங்க? அப்படித்தானே இங்கே வரலாம், புதுசா படம் இருக்கு வராங்க, அவங்க காலியாகி போயிடுறாங்க. தெரிஞ்சாலுங்க எதுக்கு ஒரு பேனர் போடுறோம்னே? ஒரு கம்பெனி நீ என்னோட பேனர் போட்டு தானே வருது. அப்போ நான் வந்து தப்பான படங்களை உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். என்னோட பேனரில் வந்த படம் ஏதாவது ஒரு படம் நீ தப்பான படம்னு சொல்லு, நான் அந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். ஓடாமல் இருந்திருக்கலாம். தொடர்ந்துனே போயின்னு இருக்குமே சார். அதுக்கு தான் சொல்றேன், இது ஒரு முடிவு காலம் வரணும்னா எல்லாமே ஒன்னா சேரணும். நீங்க பாதிக்கப்பட்டவங்க உங்களை மாதிரி இன்னைக்கு வர வழியே இதோட குடுத்து அப்படியே போயிடுங்க. ஆமாண்ணே, அதோட அது மறக்கப்பட்டது. அந்த தயாரிப்பாளர்லாம் என்ன ஆகுதுன்னா கடைசியில் ஓட்டத்தை மாதிரி தயாரிப்பாளர் இருக்கும். ஃபேமிலி மேன் சீரிஸ் இருக்கும், கிங்டம் இருக்கும். தமிழுக்கு எதிரான படங்கள் எல்லாமே அதிகப்படியாக வரவேற்கப்பட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம், அது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு இப்போ தேடுங்க சார், இப்போ தேடுங்க, ஃபோன் எடுத்து தேடுங்க சார். அமேசான்ல இருக்க நம்மளோட ஹிஸ்டரி இருக்கான்னு பாருங்க சார். ஓடிடில தமிழ்ல பேர் வைக்காதீங்க. அதுதான் சார், அதான் சொல்றேன். அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய வரலாறு, நம்மளோட வழிகளையும் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஓடிடிக்குமே ட்ரை பண்றோம். ஆனா அங்கேயுமே பாத்தீங்கன்னா நமக்கு எதிரான படங்கள்லாம் வந்து அதிகமாகவே வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தமிழ்நாடுங்கிற பேர் எடுக்கிறாங்க. அதை சொல்லுங்க அப்போ என்ன நீங்க பேசுறீங்க? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழனுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. நம்ம இல்ல, நம்ம அரசாங்கம். அப்படி ஓப்பனா சொல்லிட்டு நீங்க ரோட்டுக்கு வாங்க. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், ஒரு தமிழன் படம், தமிழன் வரலாறு சொல்ற படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகல, ரோட்டுக்கு வாங்க. நாளைக்கு முதலமைச்சர் காரை போய் மறிங்க. அதை விட்டுட்டு நான் மறைக்க பாருங்க, ஏன் புலம்புறீங்க? கண்டிப்பாங்க இல்லைங்க, இது என்னோட ஆதரவை தான் வெளிப்படுத்துறேன் நானு. இது நீங்க கூட இங்க கூட சொல்றீங்க, இங்க கூட சொல்றீங்க, நீ உனக்கு சாமியா இல்ல, சாமி இல்ல தலைவருங்கிறீங்க. எந்த தலைவர்? என்ன பேசுறீங்க நீங்க? இல்லங்க, அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்ப இங்க சிபிஎஃப்சி சார், இங்க சென்சாருக்கு கட்டுப்பட்டு சென்சார் போர்டுக்கு என்ன பண்ண முடியுமோ. எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கமே UA 13+ கொடுத்துருக்காங்க
சர்டிஃபிகேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து தேட்டர் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நான் இப்போ இந்த களத்துக்கு வந்தது காரணமே இதுதான். நான் வந்து ரொம்ப பெரிய இப்போ இயக்குனர் ஆகணும் அப்படிலாம் ஆக மாட்டேன். இப்போ எனக்கு இந்த படம் வாய்ப்புகள் வச்சுக்கோங்களேன், நான் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் வர்ற காசை வச்சு உறுதியாக நம்மளுடைய வரலாறு டாக்குமெண்ட்ரிஸாவது பண்ணி நான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இதுக்கான ஒரு 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 தீர்வை வந்து கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாவோ இல்லை வந்து இயக்குனர் சங்கம் மூலியமாவோ கண்டிப்பாக அதை எடுக்கணும். இது என்னுடைய ஆதங்கம். இது எனக்கு பழகிருச்சு. நாளைக்கு உனக்கும் வரும். நான் பிவிஆர் கண்டிக்கிறது சுரேஷ் காமாட்சி ஒருத்தரா போய் கண்டிச்சா எப்படி கண்டிக்க முடியும் தம்பி? இப்ப நான் கண்டிக்கிறேன்னு வச்சுக்கேன், நான் கண்டிக்கிறேன்னா என்ன நினைக்கிறீங்க? இங்க எல்லாம் நான் பிவிஆர் எதிர்த்து பேசுறேன்னா பிவிஆர் வந்து நாளைக்கு எனக்கு தேட்டர் கொடுக்க மாட்டான், என்ன இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நினைச்சு பயந்துட்டு பேசல. யாரும் பேசுறதுக்கு பயப்படுறது? இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? இப்போ இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இல்லை இந்த படத்தில் நான் வேறு ஏதாவது கலைஞராக பங்கெடுத்திருக்கேன்னா? நீங்கள் சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில் வெடிச்சு போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன், கருணாஸும் கிட்டும் அழைச்சி. அப்போவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு வந்து 2 பேருக்கு இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சி கை கொடுத்து இன்றைக்கி ராத்திரி எப்படி தூங்க போகிறோம்னு தெரிலன்னாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல. இதே நிலைமை தான் அவங்களுக்கும். இன்றைக்கி ராத்திரி அவங்க எப்படி தூங்க போகிறாங்கன்னு தெரிலங்கிறது தான். நீங்கள் இந்த படைப்பு என்ன பேசுது? தமிழ் ஈழத்தினுடைய ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணையான, நீங்கள் வந்து எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது. போர்க்களத்தில் வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல, எந்த இலக்கியத்திலையும் இல்லை, எந்த இனத்திலையும் இல்லை. அது தமிழீழத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம மரபு சார்ந்த தமிழீழத்தினுடைய மரபு. அதுதான் இது. நீங்கள் அவன் நம்மளை அடிக்கிறான், ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்தில், அவன் விழுறான், அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான். எங்கே நடந்திருக்கும்? அப்படி ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவங்களாம் ரத்தம் போய் செத்து சமாதி ஆகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா, தமிழ் இனத்தை பற்றின ஒரு கதையை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா, எதுக்கு அரசாங்கம், எதுக்கு வரி வாங்குது? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசு, அந்த அரசு இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க. எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு? இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் 2 இல்லை 3 இருக்கு, கில்டு வரைக்கும், அப்படித்தானே? நடப்பு சங்கம் 6 சங்கம் இருக்கு. எதுக்கு? நாக்கு வழிக்கவா? எல்லாரும் எங்க சகோதரர்கள் தான், தயாரிப்பாளர்கள், அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தான். ஆனா நாங்க பெரிய நடிகன் படத்தை தான் காப்பாற்றுவோம், பெரிய தயாரிப்பாளருக்கு தான் நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னா அதுக்கு நீங்க தேவையில்லை. எந்த புள்ள சபல பிள்ளையா இருக்கோ அந்த பிள்ளைய பாதுகாக்கிற தாயும் தகப்பனுக்கும் தான் பெருமை, மரியாதை. அதுதான் தாய்மை, அதுதான் கருணை. நீங்க வந்து சரி, இப்ப இவர் சொன்னாரு எந்த படத்துக்கு பாருங்க புக் மை ஷோலன்னு. இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு? எந்த பெரிய நடிகனுடைய படமும் ஓடலன்னு வரிசைப்படுத்தினாரா? அப்ப பெரிய நடிகன் படத்தை ஓடிடியில் வாங்கி 100 கோடி 200 கோடி நஷ்டப்படுற ஓடிடி தளம் பெரிய நடிகனுடைய படத்துக்கு தேட்டருக்காரங்க பணம் கொடுத்து அல்லது அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அதுக்குன்னு ஒரு கோஷ்டி வந்து வாங்கி நீங்கள் 100கணக்கான கோடி நஷ்டம் அடையும் போது இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை, ஒரு வாழ்வியலை, ஒரு புரட்சிகரமான நடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேட்டர் இல்லை, அதுவும் தமிழர் அல்லாத கூட்டங்கள் இங்கே வந்து நாங்கள் பூட்டு வேணாலும் போட்டு வைப்போம், உங்களுக்கு ஒரு ஷோ கூட கொடுக்க மாட்டேன்னா, இந்த சங்கங்கள் தான் முதல்ல இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது. இந்த அரசாங்கம் தான் கருணையற்று நடக்குது. நீங்கள் எல்லா தேட்டரும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் படங்கள் வருதுன்னா இப்போ பராசக்திக்கு என்ன நடக்க போகுது, ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது. ஆனால் இந்த மண்ணில் கலையை சொல்லி உயிரூட்டி உணர்வை கொண்டுட்டு போகிற படைப்புகளுக்கு இடம் இல்லை. ஆனால் உங்கள் போட்டி போட்டுக்கிட்டு எங்களை மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிற படங்களுக்கு நீங்கள் கூட நிற்பீங்கன்னா அப்போ இதை யார் கேட்கறது? சார், இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நல்ல படங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கான ஐயா, உங்களுக்கு தேட்டர் எப்படி தெரியுமா தராங்க? ஒரு படத்தை ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டா அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நிறுவனங்களா இருந்தாலும் சரி, காலையில 10 மணி ஷோ தராயா? எவன் இப்படிப்பட்ட படத்துக்கு வருவான்? நைட்டு 10 மணிக்கு ஷோ தராயா? எவன் வருவான்? ஓடவே இல்லைன்னா கூட சரிண்ணே, நீங்க 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோவும் கொடுங்க. நீங்க களத்துல ஓட விடுங்க. முதல்ல ஓடுது ஓடலன்னு மக்கள் தீர்மானிக்கிட்டேன். ஒரு ஷோ கொடு, ஓடலன்னு தூக்கியா? கொடுக்கவே மாட்டேன். இதான் கொடுத்துருக்காங்க.
27 ஸ்கிரீன் ஒரு படத்துக்கு எப்படி போடுவீங்க? டோட்டலாக 27 ஷோ நான் ஒரு நாளைக்கு. இது கட்டுற கியூப் காசு கூட, அந்த கியூப் காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? கியூப்புக்கு நான் கட்டுறேன், அந்த காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? தேட்டருக்கு தான் போகுது. அது காலகாலமாக நடக்குது. இதை கேட்கறதுக்கு இந்த சங்கங்கள்ல சார் அந்த கியூபுக்கே வந்து சிசிஐல வந்து கிளியரா இவர் இதுவே சொல்லியிருக்காங்க சார். எல்லாமே கைட்லைன் ஏன்னா தியேட்டர் வசூல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல 2010 எவனை வாழ வச்சிருக்கீங்க நீங்க? எதுக்காக எலெக்ஷன் வரீங்க? பல சங்கங்கள் இருக்கு. இங்க ஒரு சங்கம், அங்க ஒரு நடக்கிற சங்கம், நடக்காத சங்கம், தயாரிப்பாளர் வந்து 1000 சங்கங்கள். சங்கங்கள் பத்தி என்ன கிழிக்கிறீங்க நீங்க? உங்களால ஒரு சின்ன படத்தை கூட ஸ்கிரீன்ல வாங்க முடியாது, என்ன கிழிக்கிறீங்க? எதுக்கு தாங்க நீங்க சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்க சங்கம் வந்து நாங்க படம் எடுத்து கொடுத்துருக்கோம், நாங்க வந்திருக்கோம் படம் தேட்டர். அப்புறம் என்னத்துக்கு இந்த சங்கம் எதுக்கு எதுக்கே வச்சிருக்கீங்க? ரொம்ப அயோக்கியத்தனமா இருக்கு. ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஸை போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டுறேன். இது அப்படி இல்லை தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ப்ரெஸ்ஸை போனேன். இது வந்து டிவிஆருக்கும் சரி, ஒட்டுமொத்த திரையுலகங்களுக்கும் சரி, என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல, இவங்களோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் நடிச்சு கொண்டு உங்கள் குடும்பமாக காலி பண்ணணும். இவங்களோட பாவம் வந்து உங்களை குடும்பத்துக்கு கருவு இருக்க முடியும். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிட்டு சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்க. ஏன் நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டோம்னா ஏன் எடுக்க போகிறானுங்க? சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க. ஏன் எடுக்க போகிறான்? சின்ன படம் எடுக்க போகிறான். எடுக்க நம்ம பெரிய படங்களுக்கு மட்டும் தேட்டர் வச்சு ஓடுங்க. வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படம் வச்சு ஓட்டு தேட்டர் வந்து போய் பார்க்கலாம். பிவிஆர் வந்து வடநாட்டிலேருந்து நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 150 ஸ்க்ரீன் வச்சுக்க ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல பிவிஆர். சென்னையில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல பிவிஆர். நீங்கள் ஆனால் எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து சொல்லி பண்ணுறீங்க, எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன இறக்கி இது? இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது? இந்த நாட்டில் எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்களுக்கு என்ன பண்ண போகுது? இந்த 11ன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது. வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் சார். தொடர்ச்சியாக சுரேஷ் காமாட்சி படம் மட்டும் இருட்டடி படத்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை அப்படி அதாவது எனக்கு வணங்காலே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல. நான் பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் அதுலேயும் இதே பண்ணாங்க. அதுலேயும் இந்த வேலையை என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சிம்பு படம் அதே மாதிரி, சிம்பு படம் கூட அதே மாதிரி நடந்துச்சுன்னு எல்லாத்துலேயுமே. அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசு. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கூப்பிட்டு பேசி ஈஸியாக ஆடுறாங்க. அதில் ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கழுத்து இருக்கிறது மற்ற வேலையை பார்க்குறதே இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க. எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க? உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும்? ஏன்னா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா? காலம் மாறாதான் அப்படியே உங்கள் காலம் போயிடும். ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ உங்களோட முடிவு வந்து இப்போ தியேட்டர் ரிலீஸ் வருமா இல்லை ஓடிடி வருமா? இல்லை, நான் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். ஓடிடியில் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். இது சேர வேண்டிய மக்களை போய் சேரணும். சங்க உறுப்பினருக்கு பிவிஆர் யாரும் பேசலையா சார்? கவுன்சில் யார் சார் இங்கே சங்கத்தில் இருக்கேன்? எவன் சார் பேசுவான்? ஒரு சங்கத்தில் புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் புக்கை அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்குது. நான் அந்த சங்கத்தில் பொறுப்பில் தான் இருந்தேன். ஒன்றும் கிளிக்கலைன்றனால வெளியே வந்தேன். எதுவும் கிளிக்க மாட்டாங்க. வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சங்கம், அங்கே ஒரு சங்கம் இருக்குது. வருஷம் எலெக்ஷன்லாம் காசு கொண்டு வரான். ஒரு 5 கோடி 6 கோடி கொண்டு வரேன். கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறேன். நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. எதுக்கு செலவு பண்ணுறாங்க? எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷன் நிற்கிறாங்க? ஏன்னா உறுப்பினர்ல காசு வாங்குறது, காசு கொடுத்துருக்கா? உன்ட்ட கேட்டாங்க காசு. நீ என்ன கிழிச்ச? நீ சொல்லி இப்போ கூட இந்த எலெக்ஷன் கூட நீ சொல்லி என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி நீ பாக்குறீங்கம்மா. என்ன நான் கிழிக்க போறேன்னு சொல்லு. நலிந்த தயாரிப்புகள் பண்றேன்னு சொல்றாங்க சார். என்ன நலிந்த தயாரிப்பு கிழிச்சாங்க? அதான் அவங்க சொல்றாங்க. என்கிட்ட வந்து பேசணும். நலிந்த தயாரிப்பு என்ன கிழிச்சிருக்கானுங்க? இந்த 5 வருஷத்துல என்ன கிழிச்சாங்க? நலிந்த தயாரிப்பு ஒரு மானியம் வாங்கி கொடுக்க முடிச்சாங்கனால என்ன பண்ணானுங்க? நலிந்த தயாரிப்பாளர் படங்களுக்கு தேட்டர் வாங்கி கொடுக்க முடியும்? எதுவுமே பண்றது கிடையாது. எதுவுமே பண்றது கிடையாது. கையெழுத்து போட கூட இங்க ஆள் இருக்க மாட்டாங்க. சங்கத்துல இவங்க பொறுப்புக்கு வந்து எதுக்குன்னா கௌரவ பதவியா போய் நீங்க ஒரு சிஎம் பார்க்க போறோம்னா நாங்க தலைவர் வரோம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக. சுரேஷ் காமாட்சி தள்ளி ஒரு படம்ன்றதால இவ்வளவு காட்டா கத்தினுறாரு. அது அப்படி இல்ல. அப்படி நினைக்கிறதுனால எந்த படம் போடாம இருந்தா அன்னைக்கு என்ன பண்ண சுரேஷ் காமாட்சி கேட்கவே இல்ல. ஏன் படம் வரும்போது பேச முடியும்? அப்ப உங்களுக்கான இது பயில்வான் ரங்கநாதன் சொன்ன மாதிரி ஆளுகிற அரசாங்கத்துக்கும் இது இழிவான செயல். இங்க இருக்கிற சங்கங்களுக்கும் இழிவான செயல். எல்லாத்துக்கும் மேல இந்த இனத்தினுடைய உரிமையை காப்பாத்துறோம், இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்துறோம்னு நாங்கெல்லாம் தமிழர்கள்னு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நிக்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர் உள்ளிட்ட திரையரங்குகள்ல படம் ஓடலன்னா நீங்க எல்லாம் ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல 26ல வராதீங்க. நின்னு ஒரே ஒரு முறை காரி துப்பிக்கிங்க. ஏன்னா இனத்தினுடைய உரிமையை பேசி, இனத்தினுடைய மாண்பை பேசி இந்த தமிழ் மண்ணில் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நாளைக்கு ஓடிடில ஆகுதுன்னா இதெல்லாம் சொல்லுங்க. அதாவது பிரபாகரன்
இங்க கொடுத்த காசை வாங்கலங்கிற கோபம் இன்னும் மனசுல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியாம நாங்கெல்லாம் அப்புறம் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐநாசம் வரைக்கும் போய் பேசுறோம். இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அதாவது எதிர்பார்க்காதீங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த நேரத்துல சொல்லாமன்றது இல்ல. எனக்கெல்லாம் இருந்த வேகத்துக்கு நான்லாம் எத்தனையோ வழக்குகளை சுமந்து நேருக்கு நேரா நின்று ஆயுதம் இல்லாத இந்த மண்ணில் நின்று போராடினத்துக்கு நேர்மையோட இந்த மண்ணை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் என் பின்னாடி வந்திருந்துன்னு வச்சுங்களேன், நான் வெளிப்படையா சொல்றேன், கோட்டையவே இழுத்து பூட்டியிருப்பேன். நாளைக்கு இது நடக்காதுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களை ஆள்பவர்கள் எங்களை காப்பாத்துறதுக்கு தான். எங்க உரிமையை, எங்களுடைய உணர்வை, எங்களுடைய மாண்பை காப்பாத்துறது தான். அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு அரசாங்கம், அதுக்கு தான் சங்கங்கள். இதெல்லாம் இல்லாத இருக்கீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன், காரி துப்பிங்க. இல்லாட்டினா ஓட்டு கேட்க வருவீங்கல்ல, மானமுள்ள தமிழனா இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவன் மூஞ்சிலே காரி துப்புங்க. கௌதம்ண்ணே, நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர்ல ரிலீஸ் ஆனா என்ன பண்ண போறீங்க? வரீங்களா? நான் ரெடி. நான் வரேன். கூட வரீங்களா? நான் வரேன். சரி, எத்தனை பேர் வருவீங்க இங்க இருக்கிறவங்க? சுரேஷ் சார், இது சொல்லுங்க. நீங்க மீடியான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுங்க சார். நாங்க எல்லாம் என்ன செய்யலாம்? ஏன்னா தயாரிப்பாளர், இயக்குனர் கூட்டு போட சொன்னாங்க, நீங்க பண்ணாங்க போறோம். இல்ல, நான் எடுக்கிற முடிவுக்கு எடுத்துக்கலாம். படம் இவங்க முடிவு பண்ணட்டும், எதுக்கா இருந்தாலும் நான் தயார். இவங்க வந்து நம்மளாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேற மாதிரி ஆயிடும். அதை நம்ம வந்து பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள். இது தொழிலாக பார்க்கலாம். நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேன். நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம் சொல்லி பயணிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேன்னா பேச மாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாது. அதை நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது, திரையரங்கு உரிமையாளர்களையே மற்ற டிவிஆர் நிறுவனம் பார்க்குறேன், எல்லாரும் சொல்கிறதுனா எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாது. நாங்கள் வந்து தொழில் செய்யத்தான் இங்கே வந்திருக்கோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கோம், நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டுறாங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு வந்து கன்னட மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகிப்போம். அப்படி ஆகக்கூடாதுன்றதே நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் வாழ்ந்து விட்டுருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை. ஏங்க, இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் வந்து எவ்வளோ. அதுக்கு போல சென்னையில் எத்தனை 120 ஸ்க்ரீன் வச்சிருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்குறாங்க. நீ எங்கே இருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சொல்கிறதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க? ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்கிறேன். நீ வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இறங்கணும். முதல்ல ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யாரு? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான். நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்பு இல்லை. அப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவாங்க? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், நாங்கள் சின்ன படங்களுக்கு தெரியாது கொடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசாக போ, நாங்களும் நாசாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சல் உங்களுக்கு நாசமாக்கி. இதுக்கு எவன்லாம் துரோகம் பண்ணானோ அவன் கூட நாசமாக போயிடும். இல்லை இல்லை, காந்தாரா ஓடுது. நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்போ வரும்னு எல்லா தேட்டரும் போய் நின்றுட்டு இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு இங்க வரவேற்பு கொடுக்க வேணாம்.